மாவில்லாமல் எண்ணெய் இல்லாமல் பச்சை மிளகா இல்லாம கருவேப்பிலை இல்லாம ஒரு மனிதனால் வடை சுடி முடியும் என்றால் அது ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு பாஜக அண்ணாமலையா இல்லை எடப்பாடி பழனிசாமியா? நாட்டையே வேண்டாம் என்று சொன்ன ராமன் ஒரு மசூதியை இடிச்சிட்டு எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லுவாராயா? எப்படிப்பட்ட ஏமாற்று வேலையை இந்த ஒன்றிய பிரதமர் செய்திருக்கிறார். 10 ஆண்டுகள் இந்தியா என்ற அந்த பாரத தாயை விஷம் வைத்து கொன்ற ஒரு மிகப்பெரிய துரோகி அவர்தான். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதட்டிடாதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. நாம் பேச ஆரம்பிக்கும் போது வடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னடா ஒருத்தர் கூட கைதட்டலன்னு பார்த்தா, ஒரு கையில வடை, இன்னொரு கையில டிஷ்யூ பேப்பர். சாப்பிட்டு விட்டு அதை தொடக்கிறதுக்கு எல்லாம் இப்படி கையை பரபரன்னு வச்சிருக்க நேரத்தில் நான் பாட்டு பாடவன் என்னடா ஆவடியில் கைதட்ட காணாமன்னு பார்த்தா வடை கையில் இருக்கு. நீங்கள் எல்லாரும் மோடி கொடுத்த வடையை இங்கே மேடையில் கொடுக்குறப்ப எல்லாம் கையில் வடையை சொருகி இப்படி காமிச்சாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என் கை மட்டும் வெறுங்கையாக இருக்கும். மோடி சுட்ட வடை இப்படி உண்மையான வடை கிடையாது, மாவு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சுடப்பட்ட வடை. அதனால தான் நான் வெறுங்கையை காமிச்சிட்டு இருந்தேன். இப்படி வடை சுட்டு கொடுத்துருந்தா கூட ஒருத்தனாவது ஒரு சாப்பாடாவது சாப்பிட்டு பசியோடு இருந்திருப்பான். மாவு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் பச்சை மிளகா இல்லாமல் கருவேப்பிலை இல்லாமல் ஒரு மனிதனால் வடை சுடி முடியும் என்றால் அது ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான். அதனால தான் எத்தனையோ மேடைகளுக்கு நான் போயிருக்கேன். மோடியோட வடையோட ஒரு கூட்டம் தொடங்குச்சுன்னா அது ஆவடியில் இருக்க கூட்டம் தான். ரொம்ப அற்புதமாக ஒரு சூழ்நிலையோட இந்த பொதுக்கூட்டம் தொடங்குகிறது. நான் ஒரு 8:30 வரைக்கும் பார்த்தேன். இனிமேல் நம்மளை எங்கடா கூப்பிட போகிறாங்க, கட்சி வேற 8:30க்கெல்லாம் கூட்டத்தை முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் என்னை கூப்பிட்டுருக்க நேரம் 8:40. அதுக்காக என்னை இப்படி லேட்டாக கூப்பிட்டாங்க. எனக்கு நான் பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம் எனக்கு முன்னால் எல்லோரும் பேசிவிட்டார்கள். அதனால் என்னுடைய உரையை நான் முடித்து கொள்கிறேன்னா எனக்கு இதுதான் கடைசி மேடை, எதுக்குடா அந்த ஆளை கூப்பிட்டு வந்தாங்கன்ட்டு. ஆனால் இந்த கூட்டத்தில் நான் கடந்து வர்றப்போ ஒரு அம்மா என்னை பார்த்துச்சு. டிவியில் பார்த்தேன் கிழமை மாதிரி இருக்கேன், நேரில் நல்லா இருக்காரு அப்படின்னுச்சு. அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. டிவியில் ஏன் நாங்கள் கிழமை மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன். இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை. இந்த மேடையில் யார் நின்னாலும் அழகாக இருப்போம். அதனால தான் ஏற்கனவே 8:40 ஆயிடுச்சு. ஒரு குரூப்பு சேர்லேருந்து எந்திரிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 1000 பேர் ரோட்டில் நின்று கேட்குறாங்க பார், இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி.
அதனால தான் நான் எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்கல. எந்த ஊரில் போய் பேசினாலும், பட்டிமன்றம் நடத்த போனாலும், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்பேன். ஒரு ஊரில் சொன்னான், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோன்னா. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க? என்ன ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னா. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு பாஜக அண்ணாமலையா இல்லை எடப்பாடி பழனிசாமியா? லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று கேட்பவர்கள் ரசிக்க, சிரிக்க, சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் யோனி. எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தலைவர். சூரியனின் பிறந்த நாளை ஒளி கொண்டாடுவதை போல், மின்சாரத்தின் பிறந்த நாளை விளக்குகள் கொண்டாடுவதை போல், நீரின் பிறந்த நாளை வேர்கள் கொண்டாடுவது போல், என் தலைவனின் பிறந்த நாளை தமிழகமே உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மக்கள் தான் அரசை தேடி போனார்கள். ஆனால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வீடு தேடி கல்வி வருகிறது, வீடு தேடி மருத்துவம் வருகிறது, வீடு தேடி உரிமை தொகை வருகிறது. இவையெல்லாம் சரியாக வருகிறதா என்று பார்க்க முதல்வரே வீடு தேடி வருகின்ற ஒரு ஆட்சி எங்கள் திராவிட மாடல் ஆட்சி. இந்த கவிதை என் கவிதை இல்லை, ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய கவிதை. எல்லாருக்கும் எல்லாம். என்ன அழகான வாக்கியம் பாருங்க. இந்த வாக்கியங்களுக்கே சொந்தக்கார இயக்கம் திமுகயா? அண்ணா கொடுத்த அந்த ஒவ்வொரு வாக்கியமும் வாழ்க்கை தத்துவம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அண்ணாவினுடைய வாக்கியம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், இந்தி திதிப்பை எந்நாளும் எதிர்ப்போம், மதவெறி மாய்த்து மனிதநேயம் காப்போம். இந்த வாக்கியங்கள்லாம் திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம். இதுக்கு வேற உதாரணமே தேவையில்ல. நான் பாடநூல் கழக தலைவரா பொறுப்பேற்றவுடன் அதுக்கு முந்தின ஆட்சியில் இருந்த மாண்புமிகு விவசாயிகளின் நண்பர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். பாடநூல் கழகத்து சார்பாக கொடுக்கப்பட வேண்டிய இலவச பொருள்கள்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான பை, கோடிக்கணக்கான ஷூ, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென்சிலு, எல்லாம் 11 பொருள்கள். எல்லாத்திலையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவோட படம் இருக்கு. நான் பாடநூல் கழக தலைவரா வந்துட்டேன். அந்த படத்தோட எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட போனேன். அந்த பேக்கை எடுத்து கொண்டு போய் காமிச்சேன். தலைவரே, இப்படி ஒரு படம் போட்டிருக்கு, உங்க ஆட்சியில் இந்த படத்தோட நான் இந்த பையெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே நாங்க அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டோம் தலைவரை. 2 படத்தையும் எடுத்துட்டு உங்க படத்தையும் கலைஞர் படத்தையும் போட்டு எல்லா பேக்லையும் அதை அழிச்சிட்டு புது படம் அடிக்கிறதுக்கு நாங்க ஆர்டர் போட போறோம், என்ன சொல்றீங்கன்னு கேட்க போனேன். அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டார். 6 கோடி ரூபாய் செலவாகும் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், அந்த 6 கோடி ரூபாயை ஒரு அரசு பள்ளியினுடைய கட்டிட வளர்ச்சி நிதிக்கு கொடுத்துரு, இவர்களுடைய படத்தோடையே அந்த பைகளை கொடுன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் திராவிட மாடல் முதல்வருடைய அரசியல் நாகரிகம். எல்லாருக்கும் எல்லாம் உடனே கிடைக்கணும், என்னுடைய படம் போடுவது எனக்கு முக்கியம் அல்ல, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் நினைச்சார் பார். அதுதான் இன்னைக்கு தலைப்பே அதான ஐயா. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆஹா, இப்படி பேசுவாருன்றீங்க, ஆக்ஷன்லாம் பார்த்திருக்கீங்களா ஐயாவை? ஏ தோஸ்தி ஹம் நஹி छोड़ेंगे हम नहीं तुम है जहां. பின்னி எடுப்பாரு மனுஷன். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னா அதுக்கு பொருத்தமான ஆள் அவர் தான். வாயில வடை மட்டும் இல்லை, உப்புமாவே கிண்டுவார் ரவை இல்லாம. வந்து பேசுறாரியா, பேசுறத விடுங்க, பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்காரு.
எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் பல பிரச்சனைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறீர்கள், என்ன பதில் சொல்றீங்க கேட்கிறாங்க. தாடியை தடவிட்டே இப்படி உட்கார்ந்திருக்காரு. மணிப்பூரிலே 2 மலைஜாதி பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள், இதோ ஆதாரம். ஒன்றிய பிரதமர் என்ன பதில் சொல்கிறீர்கள்? விவசாயிகள் ஓராண்டுல 1100 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற அந்த ஆதார விலையை கொடுக்க வேண்டாமா வேணாமா சொல்லுங்க. அம்பானி அதானியினுடைய பங்குகள் இன்னைக்கு மோசமாகி அவர்கள் ஃப்ராட் ஆகி அது பத்திரிகையில் வந்திருக்கே. அவர்கள் செய்த சதி செயலுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பதிலே இல்லை. இப்படி அமைதியா இருக்கிறது எதை காட்டுதுன்னா, சகோதரர்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க தான். கணவன் மனைவி கிட்ட சண்டை வரலன்னா அதுக்கு பேர் குடும்பமே கிடையாது. அதில் 3 வகையான டைப்பான மனைவிகள் இருப்பாங்க. சில பேர் கூடையே எதிர்த்து பேசுவாங்க. உன்னைய நான் என்ன பண்ணுறேன் பாரு, நான் என்ன பண்ணுவேன் போயா அப்படிங்க, இது ஒரு டைப்பு. 2வது, என்னை பற்றி உனக்கு தெரியாது, வாய்க்குள்ளே உணவாங்க. இது 2வது வகை. 3வது வகை ஒன்று இருக்கும். நீங்க எவ்வளவு திட்டினாலும் சரி, உன்னை 6 ரூபாய் எடுத்து 2ஆ வெட்டி கொப்ப முன்னாடி நான் கொண்டு போய் போடலன்னா பாரு அப்படிமா. இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கா பாரு, இவதான் ரொம்ப ஆபத்தானவ. அந்த கூடையே சண்டை போடுற அம்மாவை நம்பிடலாம். வாய்க்குள்ள முனகிற அம்மாவை ஒரு 70% நம்பலாம். இந்த வாயே பேசாம இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கவ புருஷனை எந்த நேரம் வேணாலும் விச வச்சு கொன்றுவா. இது வேற யாரும் இல்லை, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். 10 ஆண்டுகள் இந்தியா என்ற அந்த பாரத தாயை விஷம் வைத்து கொன்ற ஒரு மிகப்பெரிய துரோகி அவர் தான். ஆனா நாடகம் பார்த்தீங்கன்னா டாடா 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 ராமர் கோயில போய் இந்த இதே மாதிரி தான் வீடியோ எடுப்பாங்க. என்ன ஆக்ஷன், ராமர் பார்க்குறாரு. ஏய் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்கிட்டயே நாடகம் போடுறியா? யாரு? ராமர். ராமர் எப்படிப்பட்டவர்? கம்பராமாயணத்தில் படிச்சிருக்கோம்ல. ராமர் தியாகியா அவரு. நாட்டையே வேணான்னு சொல்லிட்டு நடந்து போறாரு. எனக்கு வேணாம் இந்த நாடு, என் தம்பிக்கு கொடுத்துருங்க. எங்க சின்னம்மா எங்க அப்பாட்ட ஒரு வாக்கு கொடுத்துருச்சு, அதுபடியே பரதனுக்கு கொடுத்துருங்கன்ட்டு செருப்பை போட்டு நடந்து போறாரு. அந்த செருப்பை பரதன் பிடிட்டு போறேன். காட்டுக்குள்ள நடந்து போறாரு அண்ணன். செருப்போட போகட்டுமேன்னு சொல்லி அதை கூட விட்டு வைக்காம, அண்ணே உங்க செருப்பை குண்ணேன், அதை வச்சு தான் நான் ஆட்சி பண்ணலாம்னு இருக்கேன். வெறுங்காலோட நடந்து போன ராமன், நாட்டையே வேண்டாம் என்று சொன்ன ராமன் ஒரு மசூதியை இடிச்சிட்டு எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லுவார் ஐயா? எப்படிப்பட்ட ஏமாற்று வேலையை இந்த ஒன்றிய பிரதமர் செய்திருக்கிறார். அந்த ஒன்றிய பிரதமர் ராமருக்கு பக்கத்துல போக கூடாதுன்ட்டானே நம்பாலு. யாரு? சங்கராச்சாரியார்லாம். அவெல்லாம் போகக்கூடாது, பிரதிஷ்டை ஒழுங்கா பண்ணணும், ஆச்சாரமெல்லாம் கலெக்டாக பண்ணிட்டு இருந்தாதான், தலையில் ஆச்சாரம் பண்ணணும், 32 கோயிலில் அவளுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கணும், மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும், 32 ஆண்டுகள் நீங்கள் அனுஷ்டானம் ஆச்சாரம் மந்திரங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிவிட்டால்தான் ராமருடைய சிலையை நீங்கள் தொட முடியும். தொட்டீர் என்றால் அதுதான் கடைசி டச்சுன்ட்டா. யாரு இவாள்லாம்? பிரதமரே சாமிக்கு பக்கத்தில் போக முடியாத சூழ்நிலை அங்க அயோத்தியில். ஆனால் 58 வேற்று ஜாதியை சேர்ந்தவர்களை அர்ச்சகர்களாக்கி சாமிக்கு பக்கத்தில் 14/8/2021 அன்று ஒரு பெண் ஓதுவார் உட்பட 58 பேரை இறைவனுக்கு அருகில், நீ ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் நீ கடவுளுக்கு பக்கத்தில் வரலாண்டான் சட்டம் போட்டு அவர்களை கொண்டு வந்து நிறுத்திய சமத்துவ நாயகன் நம் திராவிட மாடல் நாயகன். அந்த ஆட்சி என்ன, இந்த ஆட்சி என்ன? சரஸ்வதி சபதத்தில் ஒரு காட்சி வரும்.
சிவாஜி கணேசன் ஃபர்ஸ்ட் சீன்ல பாடிட்டு வருவார். கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா. கல்வியா செல்வமா வீரமா. அதுல கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு லட்சுமி, வீரத்துக்கு பார்வதி. இந்த 3 பேர்த்துக்கும் போட்டி வந்துடும். கல்விக்கு சரஸ்வதி வந்து சிவாஜி கணேசனை புலவனாக்கம், செல்வமா இருக்க லட்சுமி கேஆர் விஜயாவை வந்து ராணி ஆக்கிறோம், பார்வதி ஜெமினி கணேசனை பெரிய போர் வீரன் ஆக்கிறோம். 3 பேர்த்துக்கு இடையில சண்டை வரும். அந்த காட்சியை உருவாக்கும் போது ஏபி நாகராஜன் யாரை வச்சு உருவாக்குனார்னா, கல்வி சரஸ்வதியினுடைய அருளை பெறுவதற்கு சிவாஜி கணேசன், லட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு முத்துராமன், பார்வதியின் அருளை பெறுகின்ற வீரனுக்கு ஜெமினி கணேசன். இப்படித்தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, ஏண்டா 3 கடவுளும் பொம்பளையா இருக்கு, 3 பொம்பளை கடவுள் 3 ஆண்களை எப்படி உருவாக்குற மாதிரி காட்டுறீங்க, ஒருத்தரையாவது பெண் காப்பாத்துறத வைங்கடா அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமிங்கிற அந்த முத்துராமன் கேரக்டர் எடுத்துட்டு கேஆர் விஜயாவை பிச்சைக்காரி ஆக்கி அவங்கள ராணி ஆக்குவாங்க. ஒரு படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு கூட ஒரு பெண் இவ்வளவு போராட வேண்டியிருந்துச்சு. கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் கடவுளாக லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி இருந்தார்கள். ஆனால் உண்மையான லட்சுமிகளையும் சரஸ்வதிகளையும் பார்வதிகளையும் படிப்பு கொடுத்து உருவாக்கியவர் நம் திராவிட மாடல் முதல்வர். லட்சுமி கோயில்ல தெய்வமாக இருக்கிறாள், ஆனால் உண்மையான லட்சுமியை உரிமை தொகை கொடுத்து கையில லட்சுமியாக உருவாக்கி தெய்வங்களை தெருவிலே நடமாட விட்டவர் நம் தமிழக முதல்வர். அதே மாதிரி ஒரு பெண்ணால் ஆண்களை பாதுகாக்க முடியுமா? போலீஸ்காரர் பேண்ட் ஷர்ட் போட்டு இன்ஸ்பெக்டர் நிற்கிறார், அதே பேண்ட் ஷர்ட்டை ஒரு பெண்ணால போட்டு எஸ் அப்படின்னு நிற்க முடியுமா அப்படின்னு யோசித்தாங்க. 1973ஆம் ஆண்டு பெண்களும் காவல்துறையில் பங்கேற்கலாம் என்ற ஜீவோல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பல்லடத்தில் நடந்த மீட்டிங்ல ஒரு மகளிர் அணி அம்மா, பாஜகவினுடைய மகளிர் அணி ஒரு அம்மா வந்து என்ன பேசுன்னு அப்படியே பேசி காட்டுறேன். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நமது பாஜக பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவரின் இறுதி யாத்திரையை முடித்து வைக்க வந்திருக்கிறார். இறுதி யாத்திரைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? போனால் போகட்டும் போடா ஓஹோ. அது அந்த அம்மா வாய் தவறி உண்மையை சொல்லிருச்சு. இறுதி யாத்திரை. எச் ராஜா சட்டையை பிடி என்னமா அவர் ஒழுங்கா பேசுற ஒரு மாதிரி அந்த அம்மா அவரு இறுதி இறுதி அந்த அம்மா திரும்ப 2வது தடவை வேற சொன்னிச்சு இந்த இறுதி யாத்திரையை. எச் ராஜா மேடைக்கு வந்து அவரு திஸ் எலெக்ஷன் சுட் பி, அதாவது அவங்க பிரதமருக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறாராம். திஸ் எலெக்ஷன் வில் பி மோடி வெர்சஸ் நோபடி. மோடிக்கு எதிராக ஒருத்தருமே இல்லையா, கண்டுபிடிச்சிருக்காரு. யாரு? எச் ராஜா. ஒருத்தருமே இல்லாம எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது? ஆப்போனன்ட் டீம் இருந்தா தானே மேட்ச் விளையாட முடியும். இன்னொரு டீம் இல்லாம ஒரு டீம் மட்டும் ஃபுட்பால் விளையாண்டு 350 கோல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் மேட்சா? கபடியில வந்து ஒரு டீம் மட்டும் பாடிட்டு வந்தாக்க என்னடா பைத்தியக்காரங்க விளையாண்டுட்டு இருக்கீங்களாடான்னு கேட்பான். கயிறு இழுக்கும் போட்டியில அந்த பக்கம் ஒரு குரூப் இந்த பக்கம் ஒரு குரூப் இழுத்தா தான் போட்டி. போட்டி இருந்தா தான் வாழ்க்கை. மேடை விட்டு நான் இறங்கணுன்னா லியோனியண்ணே சூப்பர்ண்ணே, உன் பேச்சு மாதிரி உலகத்துல ஒண்ணுமே இல்லைண்ணே, நீ தானே திமுகவுக்கு சொத்துனே, ஆகானே ஓகானேங்கிறவன் எனக்கு குழி பறிக்கிறான்னு அர்த்தம். கீழே இறங்கணுன்னா லியோனி ஆவடியில் பேசியிருக்கீல, இன்னும் சில விஷயங்கள்லாம் நீ பேசியிருக்காமே, பாட்டு பாடிட்டு நக்கல் பண்ணிட்டு என்ன அப்படின்னு ஒருத்தன் கிண்டல் எனக்கு விமர்சனம் பண்றான் பார், அவன்தான் என்னை வாழ வைப்பவன். அவன்தான் எதிரி ஒருவனுக்கு உருவாக தான் அவன் வளர்றான் அர்த்தம். எனக்கு எதிரிகளே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்கு நண்பர்களே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை.
அதனால தான் என் தாளை தலைவர் டாக்டர் கலைஞர் அந்த ஓமந்தூரார் மருத்துவமனையாக இருக்கிற சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு இணையாக எதிர்கட்சி தலைவருடைய அறையும் கட்டினார்னா எதிர்கட்சி இருந்தா தாண்டா அதுக்கு பேர் ஜனநாயகம்ங்கிறத ஏற்றுக்கொண்ட தலைவரியா. எப்படியா கணக்கு போடுறீங்க? பாராளுமன்றத்தில் 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம். எப்படி 400 இடம் வரும்? தென்னிந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கூட நீங்கள் ஆட்சியில் இல்லை. கேரளாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, தெலுங்கானாவில் இல்லை, ஆந்திர பிரதேசத்தில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை. தென்னிந்தியா முழுவதும் காலி. மகாராஷ்டிராவில் டுபாக்கூர் ஆகிப்போச்சு. அங்கே இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் ஆட்சியில் இல்லை, பஞ்சாபில் ஆட்சியில் இல்லை, ஜார்க்கண்டில் ஆட்சியில் இல்லை, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த 3ல் தான் இருக்கீங்க. இது 3ஐயும் கூட்டினா எப்படா 400 வரும்? கணக்கு படிச்சீங்களா இல்லையா? 6 3 9ன்றது தெரியாதா? இல்லை 6 3 35 அப்படின்னா மனுஷனாடா நீன்னு. பேசிக் அரித்மேட்டிக் தெரியாம 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம்ன்ற மாயையை உண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை உருவாக்கிய மிகப்பெரிய அச்சாணி யார் என்றால் எங்கள் திராவிட மாடல் முதல்வர்யா. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சரும் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியும் 3வது அணி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் பாட்னாவில் நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு எங்கள் தளபதி சென்று 3வது அணி அமைப்பதையும் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுவதும் ஒன்றுதான். அதனால் அவர்களை வெற்றி பெறக்கூடிய இந்த உபாதையை நீங்கள் கடைபிடிக்காதீர்கள், 3வது அணி என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் என்று சொல்லி, யார் வர வேண்டும் என்பதற்காக உழைக்காதீர்கள், யார் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் வேலை செய்யுங்கள் என்று அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கிய ஆர்கிடெக்ட் சாணக்கியர் யார்னா என் திராவிட மாடல் நாயகன் தமிழக முதல்வர். அதுதான் நாளைக்கு வெற்றி பெற போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க யாரை தெரியுமா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? என் தலைவரை நீ ஒன்றும் செய்ய முடியாது. தளபதி அவருடைய இமேஜ் பில்டப் ஆன இமேஜை இனி யாராலையும் தகர்க்க முடியாது. உதயநிதியை தான் இப்போ அவங்க டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பயங்கரமான ஒரு குரூப்பாக இருக்கு. இதை எப்படியாவது இவரை எப்படியாவது சனாதனம் என்று பேசலாமா? அப்பம்பேட்டு சொத்தா என்று கேட்கலாமா? நிதியமைச்சர் அப்படின்னு அவரைத்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பைபிள்ல ஒரு பெரிய கதை இருக்கு. கோலியாத் அப்படின்னு ஒரு பெரிய அரக்கன். அவன் போர்க்களத்தில் சவால் விடுறான், என்னை எதிர்த்து யாராலும் கொலை செய்ய முடியாது அப்படிங்கிறான். தாவீது ராஜாவோட படைகள்லாம் நடுங்குது. என்னடா இவ்வளவு பெரிய முரட்டாளா இருக்கானே, யாரா அவன், அசைக்க முடியாது போல இருக்குன்னு டேவிட் என்ற ஒரு சிறுவன் அந்த கோலியாத்தினுடைய வீக்னஸ் எதுங்கிறத கண்டுபிடிச்சு அவனுடைய உயிர் இந்த பொட்டுக்குழி பக்கத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கவன்கல்லை எடுத்து கரெக்டா கோலியாத்தினுடைய நெற்றி பொட்டில அடித்து அந்த அரக்கனை காலி செய்த டேவிட் என்ற தாவீது என்ற சிறுவனை போல் இந்த மதவெறி பிடித்த பாஜக கூட்டணியை ஒழிக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என் தம்பி இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். பெரியாருடைய சிந்தனையை தன் உடல் உள்ளம் முழுவதும் தாங்கி, அந்த பெரியாருடைய சிந்தனை மட்டுமல்ல, அண்ணா கலைஞர் எங்கள் தளபதியினுடைய அனைத்தினுடைய மொத்த உருவமாக அவர் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு அவர் தயாரிக்க விட்டாருங்கிறது தான் அவரை டார்கெட் பண்றாங்க. இத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்து உருவான இயக்கம் திமுக. என் தம்பி அவடி சாமு நாசர் சொன்ன மாதிரி திமுக சாதாரணமாக அழிக்கப்படக்கூடிய இயக்கம் அல்ல. அருகம்புல்ல கொளுத்தி விட்டா அந்த தீ எரிந்த சாம்பலை உரமாக்கி மீண்டும் வளரும் அருகம்புல்லை போல தன்னை அழித்த சாம்பலை வைத்துக்கொண்டே மீண்டும் துளிர்க்கும் இயக்கம் திமுக. அதை எந்த கொம்பனாலும் ஒழிக்க முடியாது. வருகின்ற 2024 40க்கு 40 தொகுதியையும் வெற்றி பெறப்போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.